ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி அவல் வீடன் சார்பாக நடக்கிற உணவு திருவிழா மேடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இது ஷெஃப் தீனா தான் வந்திருக்காங்க. அவரை பற்றி நானே சொல்ல வேண்டியதில்லை, இங்கே இருக்கிற விஜேஸ்லாம் சொல்லுவாங்க. வாங்க கேட்கலாம். நான் டைரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கேன். சக்தி மசாலா வழங்கும் அவர் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. செஃப் தீனா வந்தாச்சு. நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச செஃப், இப்போது சிரிச்ச முகத்தோட இருக்கிற செஃப் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் சார். ஆக்சுவலி நான் சார் மீட் பண்ணி 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. பட் இப்பவுமே அந்த 365 டேஸ்க்கு முன்னாடி சார் எப்படி பார்த்தோம் அப்படியே தான் இருக்காரு. அந்த பிரைட்னஸ் குறையல, அந்த ஸ்மைலும் குறையல. அண்ட் அந்த ஸ்மைல்டு பர்சனுக்காக இன்னொரு பெரிய ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமே. கேட்கல சத்தமா சார். குட் மார்னிங் சார். அவர் குத்து விளக்கு ஏற்றி வச்சார். அங்கேயும் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு 3 பேர் விளக்கு ஏற்ற சொன்னார். அவங்களும் ஏற்றினாங்க. அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் நல்ல ஸ்பீச் கேட்கலாமாங்க. எனக்கு தீனா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அடக்கமானவர். அவர் பேட்டி எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா பணிவாக இருப்பார். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவரோட ப்ரோக்ராமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரியவங்களுக்கும் மதிப்பு கொடுப்பார். அவர் இன்னும் நுணுக்கமாக சொல்லி தருவார் நமக்கு. ஷெஃப்லேயே ரொம்ப பணிவுள்ள அடக்கமான ஒரு ஷெஃப்னால் தீனா சார் தான். விளக்கேற்றி முடித்தோடனே அவருடைய ஸ்பீச் கேட்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா போட்டி ஆரம்பிக்கும். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சமையல் போட்டி ஆரம்பிக்கலாம் சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சோம். இது நல்ல ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வீட்டுல பெரியவங்க செஞ்சு அந்த உணவை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, யாராவது தெரியுமா? இந்த காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவு தான் மருந்து. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு இருமல் வருது, சளி வருது அப்படின்னா சுக்கு எடுத்துக்கலாம், மிளகு எடுத்துக்கலாம், சீரகம் எடுத்துக்கலாம், சோம்பு எடுத்துக்கலாம், வெத்தலை எடுத்துக்கலாம். சளி பிடிச்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வீட்டுல பெரியவங்க இருக்கிறதுனால வயசுல யாராவது வீட்டுல ஒரு 50 வயசு மேல இருக்காங்களோ அவங்க எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்க யங்ஸ்டர்ஸ் தனியா இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாது. நான் யாராவது தவற சொல்றதில்லை. இந்த இடத்துல நம்ம இது மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச உணவு வார்த்தை ஒரு எல்லாருமே. ஏன்னா இங்கிருந்து வரும்போது பாருங்க, யாராவது பிஸ்கட் பாக்கெட் வந்துருப்பீங்க, அப்படின்னா ஒரு டீ சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம், இல்லைன்னா சிப்ஸ் பாக்கெட் சாப்பிடுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு வருது. அதனால நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு உணவை கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்ட்ல ஆரம்பிச்சோம். சேலத்துல நான் ரீசெண்டா லாஸ்ட் வீக் நடக்கும்போது ஒரு அம்மா பச்சை மிளகு நல்லா பாத்தீங்கன்னா ட்ரை பெப்பர் இல்ல, பிளாக் பெப்பர் இல்ல, பச்சை மிளகு ஃப்ரெஷ்ஷா அதை வாங்கிட்டு பச்சை தக்காளி வச்சு இந்த மாதிரி ரெசிபி பண்ண முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 ரெசிபி பண்ணிருந்தாங்க. வெரி குட் ரெசிபி. நான் 20 வருஷமா டிராவல் பண்றேன், இந்த மாதிரி ரெசிபி பார்க்கவே இல்லை. அதே மாதிரி தஞ்சாவூர்ல பார்த்தா வெந்தயத்தை வச்சு லட்டு பண்ணிருந்தாங்க. நான் என்ன லட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வெரி குட் ஒரு ரெசிபி. அதே டைம்ல வேற எந்த ஊரு அந்த அரிசி மேட்டர் தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ரத்த சார்னு ஒரு அரிசி, அந்த அரிசியை வச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்றேன். என்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரத்த சார் அரிசி பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டை அவங்க எடுத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அது என்னவோ மெடிசனா சாப்பிட்டுருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டலா போயிருக்காங்க, எந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. அந்த ரத்த சார் அரிசியை கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் சேர்த்து சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்ட பிறகு பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணா இன்னொருத்தருக்கு டொனேட் பண்ணி வந்திருக்காங்க. பிளட் கவுண்டே இந்த சுத்தன ஆள் இந்த அரிசியை சாப்பிட்டு அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க எங்களுக்கு தஞ்சாவூர்ல எல்லாருக்குமே ப்ரூஃபோட சொல்றாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சமையல் போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சோம். இது நல்ல ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தீனா எங்கள் சமையலெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிசல்ட்டு சொன்னாங்க. அதில் ஒரு 10 மெம்பர்ஸ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் லைவாக காம்படிஷன் வச்சாங்க. நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எனக்கும் சில அட்வைஸ்லாம் பண்ணார். அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அம்மா மாதிரின்னு சொன்னார். நானும் என் பிள்ளை மாதிரி நினச்சிட்டு அவர் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேங்க.
ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைய பொழுது தீனாவோட உங்களுக்கு சந்தோஷமாக கழிஞ்சுது. நீங்களும் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது காம்படிஷன் நடக்கும்போது கலந்துக்கிட்டேன். வீடியோ உங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்மெல்லாம் சிறுதானியங்களையும் கீரைகளையும் பழமைகளையும் மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இதில் நம்மளும் கலந்துட்டு நம்மளால் முடிஞ்ச மருத்துவ குறிப்புகளெல்லாம் எடுத்து நம்ம சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நமக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம வின் பண்ணாட்டினாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண சந்தோஷம். அவர்கிட்ட பேசிவிட்டு நான் கிளம்பிட்டேங்க. தீனா எனக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. என்னை ஒரு அம்மா மாதிரின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் ஒரு பிள்ளை மாதிரி தான். நான் இந்த காம்படிஷனில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவர்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு கிளம்பிட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.